நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வானத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, மாபெரும் கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 3 கிரகங்கள் குரு, சனி, ராகு, கேது பயிற்சி. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு, கேது பயிற்சி ஒரே வருஷத்துலேயே இது குறிப்பிட்ட ஒரு 2 மாதம் 1 மாதம் வித்தியாசத்துலேயும் நடந்திருக்கு. சனி ஏப்ரல் 29 பயிற்சி ஆனார். குரு மே 14 பயிற்சி ஆக போகிறார். ராகு கேது மே 18 பயிற்சி ஆகுது. என்ன நடக்க போகுது? ராகு கேது பயிற்சி தான் இப்போ பார்க்குறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாகவே பார்க்கலாம். இன்றைக்கி ராசிக்குள்ளே இருந்து இருக்கக்கூடிய குரு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மே 14 அவர் பயிற்சியார். ஒரு 4 நாள்லேயே திரும்ப ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். 2ல் இருக்கிற குரு 10ஆம் இடத்தை பார்ப்பார். ராகு 10ல் வந்தால் என்ன இருந்தாலும் ஒரு ஜனன ஜாதகத்தில் பிறந்த ஜாதகத்தில் ராகு 10ல் இருக்கிறார் அப்படின்னால் கண்டிப்பாக அவருடைய தொழில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். அந்த பாவத்தை கெடுத்து தான் ஒரு பலன் செய்வார். அதனால் ராகு 10ல் வருவது நல்லதில்லை என்றாலும் அந்த ராகுவை 1 வருட காலம் குரு பார்க்குறாருங்கிறது தான் உண்மை. அந்த குரு பார்க்கும்போது 10ஆம் இடம் பொலிவு பெறுது இல்லையா? எப்படி இருந்தாலும் 10ஆம் இடம் பொலிவு பெறும். முதலில் இருக்கக்கூடிய தொழிலை மாற்றி அடுத்து ஒரு புதிய தொழிலுக்குள்ளே நீங்கள் வருவீங்கிறது தான் உண்மை. ஏன்னா அந்த பாவத்தை முதல்ல கெடுத்துரும். செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை முதல்ல கெடுத்துரும். செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலை முதல்ல கெடுத்துரும். இதை கண்டிப்பாக ராகு செய்வார். அப்போ அந்த ராகு செய்யும்போது அந்த ராகுவை குரு பார்வையில் வர்றாருங்கிறது தான் உண்மை. உங்கள் ராசிக்கு ரிஷப ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி 11ல் வர்றார். இதெல்லாம் ரொம்ப நல்ல அமைப்பு இருக்கிறதுலையே. ராகு கேது பயிற்சி ரிஷபராசிக்காரனுக்கு தான் ரொம்ப அற்புத பலனை தரும்னு நீங்கள் சொல்லிடலாம். நம்ம ரிஷபராசிக்காரன் எப்பயுமே ஒரு லக்ஸரியான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தான் நாங்கள் சொல்லிட்டு வர்றோம். அவர்கள் பெரும்பாலும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு இந்த துறையில் இருக்க மாட்டாங்க. நெருப்பு சார்ந்த துறையிலலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. அதனுடைய சுக்கிரனுக்கு உண்டான அமைப்பு என்ன அப்படின்னா, லக்ஸரியாக ஒரு ஏசி ரூமில் இந்த மாதிரி பேங்க் மாதிரி உத்தியோகம், ஐடி மாதிரி உத்தியோகம், இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஜாஸ்தி இருப்பீங்க. இந்த லக்னத்தை சார்ந்தவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஐடி, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட துறையில் அதிகமான அமைப்பில் நீங்கள் செயல்பட்டுருப்பீங்கிறது தான் உண்மை. இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, ராசிக்கு 2ல் குரு வர்றது நல்லது. ராசிக்கு 3ல் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறது அதோட சிறப்பு. ராசிக்கு 11ல் சனி வர்றது அதோட சிறப்பு. ராசிக்கு 10ல் ராகு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, என்னென்ன தான் நடக்கும் உங்களுக்கு, எங்கெங்கே எந்தெந்த கிரகங்கள் உட்காந்துருக்குங்கிறதுல ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? அப்போ ராசிக்கு 4ஆம் அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கார் இல்லையா? ராசிக்கு 2ஆம் அதிபதியும் ராசிக்குள்ளேயே இருப்பார். அப்போ நல்ல அமைப்பு தான் உங்களுக்கு. ராகு கேது பயிற்சியில் எந்த பிரச்சனையும் இங்கே கிடையாது. உங்களுக்கு குடும்பம் குதூகலமாக இருக்கும். அப்பா அம்மாவோடு சேர்ந்து ஒரே இடத்துல இருந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி, அவங்களுக்கு நிம்மதியாக வச்சுக்கிற மாதிரி உங்களுடைய தொழில் வேலை வாய்ப்பெல்லாம் உங்கள் கண்ணு முன்னாடியே நல்ல முறையில் வளர்ச்சிக்கு உண்டான வரையில் தான் போயிட்டுருக்கீங்கிறது தான் உண்மை. சில பேர் கடன் வாங்கியிருப்பீங்க, கடன் கட்ட முடியாத ஒரு சூழலில் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருப்பீங்க. அது வங்கி கடனாக இருந்தாலும் சரி, தனியார்கிட்ட வாங்கியிருந்த கடனாலும் சரி, நிறைய பேர் அதை வாங்கி கட்ட முடியாத சூழலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கட்டக்கூடிய நேரம் இங்கே வருது. வீட்டு கடன் வாங்கியவங்களுக்கும் அப்படி தான், வீட்டு கடனும் அப்படியே பெண்டிங்கில் நின்றுட்டுருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. அது நீங்கள் கட்டுற அமைப்பில் தான் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. எல்லா வகையிலையுமே கடன் தீரக்கூடிய அமைப்பு, தொழில் கிடைக்கல அப்படின்னா தொழில் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நடக்கும். ஆனால் ஒரு 60 வயசு தாண்டினவருங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு 10ல் இருக்கக்கூடிய அமைப்பு இல்லை இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே 11ல் சனி இருக்கிற ஒரு காரணத்தினால ரொம்பவும் எச்சரிக்கையாக நாங்கள் இருக்க வேண்டிய சில விஷயங்கள் இங்கே இருக்குது. உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிச்சுக்கணும். என்ன, பண விஷயத்தில் ரொம்ப உஷாராக எச்சரிக்கையாக நீங்கள் இருந்துக்கணும். ஏன்னா உங்களுக்கு தொழில் பாதிக்கும் இல்லை, உங்களுடைய மகனுக்கோ தொழில் பாதிக்கும். ஏன்னா 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுடைய பையனோ இல்லை உங்களுடைய குழந்தைகளோ பணத்தை எங்கேயாவது இழக்கிற அமைப்பு, இல்லைன்னா பணத்தை தொலைச்சிடுற அமைப்பு, நகையை தொலைச்சிடுற அமைப்பு, இது எல்லாமே கொஞ்சம் வரும். அதனால் கடலில் நகை மீளக்கூடிய அமைப்பு இங்கே வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் எவ்வளோ வளர்ச்சி இருந்தாலும் இவ்வளவும் சிக்கலில் இருந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தயாராகிட்டு வரீங்கிறது தான் உண்மை. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் யாருமே எந்த வகையிலையுமே கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை இந்த ஒரு வருஷம், அதாவது சனி பயிற்சி எடுத்துக்கிட்டால் 3 வருஷத்துக்கு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு வருஷம் ராகு கேது பயிற்சி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்போ இந்த ராகு கேது பயிற்சி இந்த ஒரு வருஷமும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். எவ்வளோ கடந்தாலும் கட்டிட்டு வெளியே வருவீங்க. அப்போ நல்ல காரியங்களே நடத்தக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சியாக அங்கே வந்திருக்கு. நல்ல காரியம்னா என்னென்ன நல்ல காரியம்? குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்ல காரியம், குழந்தைங்களுக்கு வேலை வாங்கிறது நல்ல காரியம்,
குழந்தைகளை கொண்டு போய் ஒரு நல்ல காலேஜில் சேர்த்துறது நல்ல சுபகாரியங்கள். ஒரு வீடு கட்டுறதும் சுபகாரியம்தான். 4ஆம் இடத்து அதிபதி ராசிக்குள்ளேயே இருக்கார்ல, அப்போ ராகு திசை நடக்கிறவங்க கண்டிப்பாக வீடு கட்டுவீங்க. வீடு கட்டுற அமைப்பு கண்டிப்பாக வரும். குரு திசை நடக்கிறவங்களுக்கு வரும், சனி திசை நடக்கிறவங்களுக்கு வரும். வீடு எல்லாத்துக்கும் ஒரு பிரதான ஒன்று இல்லையா? மனிதன் வாழ்கிறதே வீடுக்கோசரம் தான். வீட்டு வசதி, வீடு வசதி இல்லைன்னா அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ யாருமே மதிக்க மாட்டேங்கிறான். வீடு இல்லைன்னா அங்கே ஒன்றும் இல்லை. வேலையும் இல்லை, தொழிலும் இருந்தாலும் கூட, வேலை தொழில் இருந்தால் கூட வீடு வசதி பெருசாக இருக்கான்னு தான் எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. ஆக ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால தயவு செய்து வீடு கட்டக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவங்க செல்வம் சேரக்கூடிய அமைப்பு இருந்தாலும் கூட கடன்லேருந்து விடுபட்டு ஒரு நல்ல வீடு வசதி அமைத்து குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற வகைகளை பண்ணி கொடுக்குற அமைப்பு இருக்குது. சில பேருக்கு வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வேலை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பணம் கட்டிட்டேன் சார், இன்னும் அந்த இதே வரல, 3 வருஷம் ஆச்சு நான் பணம் கட்டி அந்த பணத்துக்கு உண்டான வட்டி கட்டிகிட்டு இருக்கேன், பணமும் வரல, வேலையும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக வேலை உண்டு. வேலை கிடைக்கும். நீங்கள் பணம் கட்டியிருந்தாலும் கிடைக்கும், கட்டணுனாலும் கிடைக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தான் இருக்கிறதுலேயே கிரகங்கள் அதிகமான சாதகமான நிலையில் இருக்குது. ராசிக்கு 11 சனி, ராசிக்கு 2 குரு, ராசிக்கு 10 உங்களுக்கு ராகு, குருவின் பார்வையில் இந்த அமைப்பு 3ஆம் இடம் வலுத்து நல்ல அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி சில சம்பவங்கள் இங்கேயே நடக்கும். அதில் குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்களில் வழக்கு கேஸு போட்டுக்கிட்டு அந்த கேஸு ஜெயிக்க முடியாத இந்த நண்பர்கள் எல்லாருமே நிலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஜெயிச்சு உங்களுடைய வழக்கு கண்டிப்பாக ஜெயிக்கும். நிலம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இது எல்லாமே கண்டிப்பாக உண்டு. எனக்கு நான் மாத சம்பளம் இவ்வளோ தான் சார் வாங்குகிறேன், இந்த சம்பளத்துக்குள்ள குடும்பத்தை நடத்த முடியல, குழந்தைக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியல, ஒரு சில நண்பர்கள் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்க முடியல, இப்படின்னு புலம்புறவங்க நிறைய ரிஷபராசியில் இருந்தீங்க. சனி பார்க்குறாரு. சனி பார்த்தாலும் அவர் சுகத்துவ அமைப்பில் சுக்கரனோட இணைச்சி தான் பார்க்குறாரு, ராஜயோகாதிபதியாக பார்க்குறாரு. ஆக தொழிலில் நீங்கள் இப்போ நம்ம இவ்வளோ நாள் நம்ம பார்க்குறவங்கெல்லாம் யதார்த்தமாகவும் கேவலமாகவும் மட்டமாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அவங்கள வச்சு. அப்போ அவங்களுக்கு முன்னாடி நம்ம வாழ முடியல, வாழ்ந்து காட்ட முடியல. பணமும் பொருளாதாரமும் வேலையும் தான் மனிதனுக்கு மதிப்பு கொடுக்குது தற்காலிக சமுதாயத்தில். அந்த பணமும் பொருளாதாரமும் வேலையும் இல்லை அப்படின்னா நம்மளை பார்த்தா ஒரு மாதிரியாக பார்வையே வித்தியாசமாக விடுவாங்க. பார்வையே ஒரு மாதிரி நம்மளை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதுதான் உண்மையான விஷயமும் கூட. அதனால் பணம் பற்றிய புரிதலை கொடுத்து உங்களுக்கு பணத்தினுடைய அருமையை தெரிய வச்சு பணத்தை உங்களுக்கு கையில் ஸ்டாக் பண்ணுற மாதிரி சேமிப்பில் கொண்டாந்து நிறுத்துவார். அப்போ உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்கும். மேம்பட்ட பொருளாதாரம், மேம்பட்ட வாழ்க்கை, தொழில், வேலை, இதெல்லாம் கௌரவம், அந்தஸ்து, இதெல்லாம் பின்தங்கி இருந்த நீங்கள் இப்போ கௌரவம், அந்தஸ்து எல்லா வகையிலையும் நீங்கள் மேலே வந்துடுவீங்க. அதனால் ரிஷபராசி ஒரு லக்ஸரியான லைஃபு, லக்ஸரியான வாழ்க்கையை கண்டிப்பாக இங்கே கொடுக்குங்கிறது தான் உண்மை. அதனால் ராசி எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்கோம். முக்கியமாக ராசியில் முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ராசிநாதன் எப்படி இருக்கார் அப்படிங்கிறது தான். ராசிநாதன் தான் உச்சத்தில் இருக்கார்ல. ராசிநாதன் வளர்த்துருந்தால் எதையும் தாங்கலாம், எதையும் பண்ணலாம். எத்தனை லட்சம் வேணுமாலும் கடன் வாங்க முடியும், எத்தனை லட்சம் வேணுமாலும் கடன் கட்ட முடியும். இன்றைக்கி இருக்கிற சூழலுக்கு இப்போ லட்சங்கிறது பெரிய தொகை கிடையாது, கோடிங்கிறது தான் பெரிய தொகை. லட்சங்கிறது பெரிய தொகைன்னு இன்றைக்கி காலகட்டத்தில் சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த கோடிகளை தொடக்கூடிய அமைப்பில் இந்த ராசிக்கார இளைஞர்களும் சரி, 40 வயசை கடந்தவர்களும் சரி, 60 வயசை கடந்தவர்களும் சரி நல்லாவே தான் இருப்பீங்கிறது தான் உண்மை. சில பேருக்கு முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே இந்த 7 சனியினுடைய தாக்கம் ரிஷபராசிக்காரன அடுத்தது 7 சனி உங்களுக்கு வருது, இப்போ இல்லை. ஆனால் அந்த 7 சனியுமே உங்களை ஒன்றும் பண்ணாது, எந்த வகையிலையும் பாதிக்காது. இன்னொரு 3 வருஷம் கழித்து போனால் 7 சனி வருது, நம்ம எதாவது பாதிச்சிருமா? கண்டிப்பாக இல்லை. லக்னாதிபதி வலுக்க பிறந்தவன் 7 சனியுடைய பாதிப்புலேருந்து விலகி வந்துடுறான் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ரிஷபராகி ஒரு சுறுசுறுப்பான, ஒரு ஆக்டிவாக வண்டி, வாகனம், இந்த அமைப்பும் ஒரு லக்ஸரியான வீடு. ஏன்னா வீட்டுக்கு அதிபதியும் அவர் தான், வாகனத்துக்கு அதிபதியும் அவர் தான். ஒரு லக்ஸரியான லைஃபு, நல்ல உணவு பழக்க வழக்கத்துக்கு அதிபதியும் அவர் தான். ஆனால் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கத்தானே போகுது, கிடைச்சிக்கிட்டு தானே இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஒரு சில நபர்களுக்கு தான் அந்த பாதிப்பு தசாபத்தி அமைப்பில் கொடுக்குமே தவிர எல்லாருக்கும் அந்த பாதிப்பு கொடுக்காதுங்கிறது தான் உண்மை. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருமே செல்வாக்காகவும் சிறப்பாகவும் நல்ல முறையிலையும் நீங்கள் இருப்பீங்க. குடும்பஸ்தானம் வலுத்து இருக்குது. குடும்ப பாவத்தில் குரு அமைந்திருக்கிறார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனத்தை கொடுக்கக்கூடியது. 2ஆம் இடம் அப்படிங்கிறது குடும்பத்தை கொடுக்கக்கூடியது. தனமோ
குடும்பமோ பொருளாதாரமோ எந்த வகையிலுமே உங்களுக்கு எந்த திசை நடந்தாலுமே பின்னடைவில்லை. இதில் யோக திசைன்னு சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு சுக்கிரன் புது சனி புதன் திசை வந்திருந்தால் இன்னும் அபாரமாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. அதனால் ரிஷபராசி அன்பர்கள் செல்வாக்காகவும் சிறப்பாகவும் நல்லாவும் இந்த ராகுகேது பயிற்சி வாழ வைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. நன்றி, வணக்கம்.